கடந்த சில வருடங்களாகவே இளைஞர்களிடையே ஃபேஷன் மோகம் அதிகரித்து காணப்படுகிறது. உடைகளில் காட்டி வந்த நாகரிகத்தை தற்போது தங்கள் உடல்களிலேயே டாட்டூ என்ற பெயரில் செய்து வருகின்றனர். ஆண்களும் சரி பெண்களும் சரி டாட்டூ குத்துவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதாவது பிடித்த நபர்களின் பெயர்களை உடலில் டாட்டூவாக குத்திக் கொள்வது அல்லது அழகான டிசைனை டாட்டூவாக உடலில் குத்திக் கொள்வது என்று பல வகைகளில் உடலில் பச்சை குத்திக் கொள்கின்றனர். அந்த டாட்டூவை அழிக்க வேண்டும் என்றால் லேசர் உள்ளிட்ட பல வகையான சிகிச்சை முறைகள் உள்ளன. ஆனால் அதில் இருக்கும் விளைவுகளை பற்றி யாரும் அறிந்து கொள்வதில்லை. கை கால்கள் மட்டுமில்லாமல் உடல் முழுவதும் டாட்டூ குத்திக் கொள்வது என இருந்த நிலையில் தற்போது அது எல்லை மீறி போயுள்ளது. விபரீதமாக தொப்புளில் தோடு போட்டுக் கொள்வது, கண்களில் கலரிங் செய்வது என இளைஞர்கள் விபரீத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது ஒரு படி மேலே போய் பாடி மாடிஃபிகேஷன் என்ற பெயரில் கண்களுக்குள் டாட்டூ போட்டுக் கொள்வது, நாக்கை இரண்டாக பிளந்து டாட்டூ குத்துவது என ஆபத்தான செயல்களில் ஒரு சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிலும் இந்த ஆபத்தான கலாச்சாரம் புகுந்து திருச்சியில் இருவர் நாக்கை இரண்டாக பிளந்து டாட்டூ குத்திக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் வெனிஸ் தெருவை சேர்ந்தவர் ஹரிஹரன். இவர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஏலியன் டாட்டூ என்கிற பெயரில் உடலில் டாட்டூ வரையும் கடை நடத்தி வந்தார். உடலில் வித்தியாசமாக டாட்டூ வரைவது உள்ளிட்டவற்றை செய்து வந்த அவர் ட்ரெண்டிங்கிற்காக பாம்பு, ஓணான் உள்ளிட்ட விலங்குகளுக்கு இருப்பது போல் மனிதர்களுக்கும் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை செய்வதாக கூறி அதை அவர் சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்தியுள்ளார். மேலும் அவர் தன்னுடைய நாக்கை பிளவுபடுத்தி அதனை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளார். அதனை பார்த்த டாட்டூ பிரியர்கள் அவரிடம் சென்று தங்களுடைய நாக்கை பிளவுபடுத்திக் கொண்டனர். மேலும் தொப்புளில் தோடு போடுவது, கண்களில் கலரிங் செய்வது என ஏலியன் போலவே தன்னையும் மாற்றிக்கொண்டனர். இதையடுத்து இந்த வீடியோவையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த திருச்சி மாநகர போலீசார் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆய்வு செய்த போது அவர் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை செய்தது தெரிய வந்தது. அதன் பேரில் ஹரிஹரனையும் அவர் கடையில் பணியாற்றிய ஜெயராமன் என்பவரையும் திருச்சி மாநகர கோட்டை போலீசார் கைது செய்தனர். மேலும் போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் உரிய அனுமதியின்றி செயல்பட்ட அவருடைய டாட்டூ கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஹரிஹரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் இதற்கு முன்பாக மும்பையில் ஒரு டாட்டூ வரையும் இடத்தில் பணியாற்றியதாகவும்
அங்கு இந்த செயல்முறையை கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இயற்கைக்கு மாறாக நாக்கு, கண் போன்றவற்றில் இது போன்ற விபரீத செயல்கள் செய்வது பேச்சு இழப்பு, பார்வை இழப்பு போன்ற விபரீத முடிவுகளுக்கு எடுத்துச் செல்லும். எனவே இது போன்ற நடவடிக்கைகளில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் டாட்டூ என்ற பெயரில் இது போன்ற செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடுவது அதிகரித்திருக்கும் நிலையில் காவல்துறையினரும் மருத்துவத்துறையினரும் இணைந்து இவற்றை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஜெம் டிவி செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் விஜய் ஆனந்துடன் செய்தியாளர் பிரகாஷ்.